லெசனோட பேரு தியஜ பிக்ஷா விருத்தம். தியஜ அப்படின்னா கிவ் அப்னு அர்த்தம். பிக்ஷா விருத்திம் அப்படின்னா பெக்கிங். ஸோ பெக்கிங்கை விட்டுடுங்க, பிக்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெசன்ல கிராமர்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா லோட்டு லக்கார க. லோட்டு லக்கார அப்படின்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி, அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, குடு, வை, போ, மூடு, இந்த மாதிரி நம்ம அந்த வேர்பை மட்டும் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் லோட்டு லக்கார க. இப்போ இது வந்து கான்வர்சேஷன் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. பிக்ஷுகஹ, பிக்ஷுகஹனா பெக்கர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஜென்டில்மேனை பார்த்து ஏ பத்ர புருஷ், பத்ர புருஷ்னா ஜென்டில்மேன், பிக்ஷாம் யச்ச, பிக்ஷாம் அதாவது பிச்சை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஜ்ஜனஹ அந்த ஜென்டில்மேன் என்ன சொல்றாரு, பவத்தஹ பாஷர்வே விபுலம் தனம் வர்த்ததே கதம் பிக்ஷாம் யாச்சதே. உடனே கேட்கிறாரு பவத்தஹ பாஷர்வே அப்படின்னா உங்ககிட்ட விபுலம் தனம் நிறைய தனம் இருக்கே, வர்த்ததே இருக்கே அப்படின்னு. பவத்தஹ பாஷர்வே விபுலம் தனம் வர்த்ததே கதம் பிக்ஷாம் யாச்சதே, எதுக்காக நீங்க பிச்சை கேக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பிக்ஷுகஹ பெக்கர் என்ன சொல்றாருன்னா, பவான் தூ மம உபஹாசம் கரோதி. உபஹாசம் அப்படின்னா கேலி பண்றது, மாங்க் பண்றது. நீங்க என்ன வந்து கேலி பண்றீங்க, பவான் தூ நீங்களோ என்ன, உபஹாசம் கரோதி கிண்டல் பண்றீங்க, அகம் தூ நிர்தனக அஸ்மி நானும் எப்படி இருக்கேன், நிர்தனக பணம் இல்லாம இருக்கேன், என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு சஜ்ஜனக என்ன சொல்றாரு, அகம் தூ சத்தியம் வதாமி நான் வந்து சத்தியம் தான் சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன். பவத்தக துவௌ கர்ணௌஸ்தக உங்ககிட்ட என்ன இருக்கு, ரெண்டு காது இருக்கு, சரியா, ரெண்டு காது இருக்கு. ஏகம் கர்ணம் சித்துவா மகம் யச்ச, ஒரு காதை வந்து கட் பண்ணி, சித்துவா அப்படின்னா கட் பண்ணணும், கட் பண்ணி மகாம் யச்ச எனக்கு கொடுத்துருங்க, மஹயாம் யச்ச எனக்கு அதை நீங்க கொடுத்துருங்க. அகம் சஹஸ்ர ரூபகாணி யச்சாமி நான் உங்களுக்கு அதுக்கு 1000 rupees தரேன், ஒரு காதை மட்டும் கட் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு 1000 rupees தரேன் அப்படின்னு அந்த ஜென்டில்மேன் சொல்றாரு. பிக்ஷுகஹ என்ன சொல்றாரு, ஏகம் கர்ணம் சித்துவா தூணா தாசியாமி நான் ஒரு காதை கூட கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நா தாசியாமி ஐ வில் நாட் கிவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. சஜ்ஜனஹ அதுக்கு ஜென்டில்மேன் சொல்றாரு, தர்ஹி ஏகம் நேத்திரம் ஏவ யச்சது அப்படின்னா, தர்ஹினா தென், சரி அது கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, ஏகம் நேத்திரம் ஒரு கண்ணையாவது எனக்கு கொடுங்க, கம் நேத்திரம் ஏவ யச்சது ஒரு கண்ணையாவது எனக்கு கொடுங்க, தச சஹஸ்ர ரூபகாணி யச்சாமி நான் வந்து எவ்வளவு கொடுக்குறேன், 10,000 rupees தரேன் அப்படின்னு சொல்றேன். தச சஹஸ்ர ரூப்யகாணி யச்சாமி. பிக்ஷுகஹ நஹி ஸ்வநேத்திரம் அப்பி நா தாஸ்யாமி என்னுடைய கண்ணை நான் கொடுக்க மாட்டேன். சஜ்ஜனஹ ஏகம் ஹஸ்தம் ஏவ யச்சது அப்படின்னா எனக்கு ஒரு கையாவது தரீங்களா, ஏகம் ஹஸ்தம் ஏவ யச்சது 50,000 ரூப்யகாணி யச்சாமி அதுக்கு நான் எவ்வளவு தரேன், 50,000 rupees நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. பிக்ஷுகஹ ந யதத் ந சக்கியம், சக்கியம்னா பாசிபிள், இல்ல இல்ல இது பாசிபிள் கிடையாது நான் கொடுக்க மாட்டேன். மம சமீபே துவபாதோ அபிஸ்தஹ இல்ல இல்ல இதெல்லாம் பாசிபிள் இல்லை, என்கிட்ட இன்னும் 2 கால்களும் கூட இருக்கு. அகம் தூ கிஞ்சதப்பி அப்பி நான் தாசியாமி நான் வந்து எதையுமே தூ கிஞ்சதப்பி கொஞ்சம் கூட நான் எதையுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சஜ்ஜனக சொல்றாரு, ஸ்வபாஷர்வே அதாவது உங்ககிட்ட ஈதிருஷு த்ரிஷேஷு பகுமூல்யேஷு அங்கேஷு சத்சு உங்ககிட்ட இந்த மாதிரியான பகுமூல்ய ரொம்ப வேல்யூபிளான அங்கேஷு சத்சு அங்கங்கள் இருக்கு, அதாவது உங்களுடைய பாடியில இவ்வளோ பார்ட்ஸ் நல்ல நல்ல பார்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிளான பார்ட்ஸ் இருக்கு. அப்பி பவான் ஆத்மானம் நிர்தனக அஸ்தி இதி கதம் கதையதி அப்படி இருக்கும்போது கூட பவான் நீங்க ஆத்மானம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க என்ன சொல்றீங்க, நிர்தனக அஸ்மி நான் வந்து பணம் இல்லாதவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதி கதம் கதையதி இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. தியஜ பிக்ஷா விருத்தம் என்ன சொல்றாங்க, இந்த பிச்சை எடுக்கிறத விட்டுடுங்க, கிவ் அப் பெக்கிங், ஆல்சியம் தியக்துவா காரியம் கரு உங்களோட லேசினஸ் விட்டுட்டு, தியக்துவானா சோடுக்கர் அதை விட்டுட்டு வேலையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிக்ஷுகஹ என்ன சொல்றாரு, ஏ பத்ர புருஷ் ஜென்டில்மேன் தவ வாச்னானி ஸ்ருத்வா மம மனசி மகதி பிரசன்ன ஜாதா உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய மனசு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு.
சாம்பிரதம் கதாபி பிக்ஷம்னா யாசிஷே. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரம் திஸ் கதாபி எப்பயுமே நான் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிக்ஷுக்காக சொல்கிறார். பிக்ஷுக்காக சொல்லிட்டாரு. ஸோ ஜென்டில்மேனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய லெசன். இதை வச்சு நம்ம புக் பேக் கொஷின்